என்னுடைய 15வது கேள்வி, நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரி அடுத்த 10 வருஷத்தில் எங்கே இருக்கும் அப்படின்றத ஃபோர்காஸ்ட் பண்ணிங்களா? ஓகே, நல்ல கேள்வி. இல்லை உங்களுக்கு இந்த நிறுவனத்தில் அடுத்த 2 வருஷமாவது வேலை இருக்குமா அப்படின்றதையாவது ஃபோர்காஸ்ட் பண்ணிங்களா? குருஜி கிட்ட கேட்டேன்னா சொல்லிட்டேன். இந்த வீடியோ பார்த்தா குருஜி கீழே கமெண்ட் போட்டுருவாரு. இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும், வேலை இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத தாண்டி நான் பொழைச்சிக்குவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஷோர். இதை அந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு காரணம் என்னென்னா, ஹவு யூ எக்யூப் யுவர் செல்ஃப். த பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தட் யூ கேன் மேக் இஸ் இன்வெஸ்டிங் ஆன் யுவர் செல்ஃப்னு வாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெகுலராக பண்ண பல பேர் இந்த சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. எதில் முதலீடு பண்ணுறது, எதில் போடுறது அப்படின்னு கேட்குறவங்க எல்லாருமே ஒரு இன்கம் சோர்ஸை பேஸ் பண்ணி தான் அதை கேட்குறாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போது இங்கே நீங்கள் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இங்கே நீங்கள் வருது ஏர்னிங்ஸ். இதில் கவனம் காட்டுற பல பேர் இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுல கவனம் காட்டுறதே கிடையாது. ஓகே, நீங்கள் ஒரு சேலரிட் பர்சனாக இருந்தால் இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழி என்னன்னா, நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது மூலமாக, இல்லை உங்களுக்கான எக்ஸ்போஷர்ஸை நீங்கள் வளர்த்துக்கிறது மூலமாக. இந்த கம்பெனியில் கம்மியாக தான் சேலரி இருந்து உங்களுக்கு இன்னொரு கம்பெனி அதிகமான ஒரு சேலரியை கொடுக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் உங்களோட ஸ்விட்சிங் மெக்கானிசம் பேட்டர்ன் எப்படி இருந்தது கடந்த 3-4 வருஷமாக, அதை பொறுத்தும் இந்த ஏர்னிங்ஸ் வந்து டிட்டர்மைன் செய்யப்படும். ஸோ இந்த பக்கத்துக்கான இருக்கக்கூடிய ஒரே கேள்வி இதுதான், உங்களுடைய இண்டஸ்ட்ரி அடுத்த 10 வருஷத்தில் எப்படி இருக்கும், உங்களுடைய கெரியர் கிராஃப் எப்படி 10 வருஷத்தில் இருக்கும் அப்படின்றத பற்றி யோசிக்கிறீங்களா? அதுக்கான முன்னெடுப்புகள் நீங்கள் எடுக்கலைன்னா 2024 நீங்கள் முன்னெடுப்புகள் எடுக்கலாம். ஓகே. என்னுடைய 16வது கேள்வி, நீங்கள் எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கியிருக்கீங்கன்னு உங்கள் மனைவிக்கு தெரியுமா? தெரியும், டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல சில கணவன்மார்கள் சில மனைவிமார்களும் கூட இந்த டெட் ப்ராசஸில் டிரான்ஸ்பரன்சியோடு இருக்கிறது அவசியம். ஏன்னா நாளைக்கு அவர் இறந்து போன பிறகு நீங்கள் லீகல் ஹேராக வரும்பொழுது அந்த கிரெடிட்டார் வந்து திரும்ப உங்ககிட்ட வந்து கேட்பார், உங்கள் கணவர் இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருந்தாரு அப்படின்ற அந்த லீகல் ஹேர்ஷிப் வந்து அந்த கிரெடிட்டையும் அப்படியே எடுத்துக்கும். ஸோ இந்த காரணத்துக்காக தான் பிளானிங் பண்ணும்போதும் சரி, சொத்து வாங்கும்போதும் சரி, கடன் வாங்கும்போதும் சரி, ஒருத்தர் என்ன வாங்குறாருன்றது அவங்க வாழ்க்கை துணைக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை, நீங்கள் வரிசையாக சொத்து வாங்கும்போதும் சரி, கடன் வாங்கும்போதும் சரி, ஒய்ஃப் பேரில் வாங்கணும்னு சொல்ல போகிறீங்க. இல்லை, அது டிஃபால்ட்டாக அப்படி தான் போய்டும்னு வச்சுக்கோங்களேன். சரி, என்னோட 17வது கேள்வி, உங்களுடைய முதலீடுகள் அதிலலாம் நாமினி ரெஜிஸ்டர் ஆயிருக்கா? டிமேட்டில் நாமினி ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, பிபிஎஃப் மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. பேங்க் அக்கௌண்ட்டில் நாமினி வந்து ஃபஸ்ட்டு நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே ஃபில் பண்ணி கொடுத்துருவோம்ல, அதனால் அது ஆகிருக்கணும்னு நினைக்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோலியோஸில்? மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை. ஓகே. உங்களோட டிமேட் அக்கௌண்ட்லேயும் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோலியோலையும் நாமினி நீங்கள் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிசம்பர் 31, 2023 பண்ணிவிடுங்க. ஓகே. அதுக்கு மேலே நீங்கள் பண்ணணும்னா டெபிட் டிரான்சாக்ஷன்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வந்து செபியோட கைட்லைன். 31 டிசம்பர் 2023 உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ஸ்லையும் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோலியோஸ்லையும் நீங்கள் நாமினி ஆட் பண்ணிடலாம். பேங்க் அக்கௌண்ட்டில் அது டிஃபால்ட்டாகவே பேங்கரே அட்வைஸ் பண்ணிவிடுவாங்க, ஆட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு. நீங்கள் பண்ணாமல் இருந்தாலும் அவங்க நினைவூட்டுவாங்க. பட் இந்த இடத்துல நினைவூட்டலுக்கான பஞ்சம் இருக்குது. உங்களோட இபிஎஃப்ஓ அக்கௌண்ட்டில், பிஎஃப் அக்கௌண்ட்டில் அதில் நாமினி ஆட் பண்ணியிருக்கீங்க? அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. நிறைய பேர் இபிஎஃப்ஓ சைட்டில் நாமினி ஆட் பண்ணாமே இருப்பீங்க. ஏன்னா கிளைம் செட்டில்மெண்ட் அப்போ தான் அந்த பிரச்சனை வரும். கிளைம் செட்டில்மெண்ட் அப்போ என்ன சொல்லும் அப்படின்னா, நாமினி நீங்கள் ஆட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு பாப்பப் வரும். பாப்பப்பே வரத்துக்கு முன்னாடி நம்ம பண்ண எத்தனைச்சா, நான் கேட்ட இந்த கேள்விக்கான ஆன்சரை எல்லா ப்ராடக்ட்டுக்கும் டிக் போட்ட மாதிரி நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணிட முடியும். ஓகே. இதுதான் 2024 நீங்கள் எடுக்கக்கூடிய உறுதிமொழியாக இருக்கணும். ஸோ இந்த ஷோ முடிச்ச உடனே மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோலியோவில் ஆட் பண்ணிவிடுங்க மனைவி பேரை. இபிஎஃப்ல ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் அப்படின்னாலே எல்லாமே கவர் ஆகிடுங்கிறீங்களா? இல்லை. இபிஎஃப்ன்றது உங்களுடைய பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் நீங்கள் பண்ணுறது, உங்கள் யூஏஎன் நம்பர் மேலே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இபிஎஃப்ஓ சைட்டுக்கு போய் நீங்கள் உங்களுடைய மனைவியோ யாரையோ நாமினி ஆட் பண்ணிட்டோம்னா அது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகிடுன்ற மாதிரி சொல்ல வரீங்களா? நாமினி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பிஎஃப் வித்ட்ராவலை நீங்கள் சுலபமாக பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். ஓகே. நிறைய பேர் பிஎஃப் வித்ட்ராவல் பண்ணுற சமயத்தில் தான் இப்படி ஒன்று நம்ம பண்ணாமே விட்டுருக்கோம் அப்படின்ற, அன்லஸ் அண்ட் அன்டில் இந்த கம்பு எடுக்காத வரைக்கும் வேலை செய்யாத மாதிரி. இப்போது மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோலியோலையும் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்லேயும் 31 டிசம்பர் 2023 லாஸ்ட் டேட்டாக வச்சு இந்த மாதிரி விளம்பரங்கள் பண்ணாமல் இருந்தால் 2024 அந்த நாமினி இல்லாத அதே ஃபோலியோக்கள் தான் கண்டினியூ ஆகும். ஆமாம். அண்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, டெபிட் டிரான்சாக்ஷன் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஆஃப்டர் 31st. அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எப்படி கிரெடிட் கார்டில் மட்டும் தான் பண்ண முடியுமா? அப்படி சொல்ல வரீங்களா? இந்த வே இஸ் வெரி, இப்படி தொடுறதுக்கு பதில் இப்படி தொட்டிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகே. அதுக்கான லெட்டர்ஸ் நீங்கள் உங்களுடைய கார்விக்கோ, உங்களுடைய ஷேர்கானுக்கோ, உங்களோட டிபிக்கு நீங்கள் தனியாக ஒரு ஸ்பெஷல் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். உங்களுடைய வித்ட்ராவல் டேஸ் T+1 T+7 போயிடும். ஓகே. அந்த T+2 T+3 ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இருந்தால், ஜஸ்ட் பிகாஸ் யூ டென்ட் ஆட் யுவர் நாமினி, உங்களோட ப்ரொசீடிங்ஸ் லேட் ஆகும்.
இந்த காரணத்துக்காக தான் அதை ஆட் பண்ண சொல்கிறோம் 31 டிசம்பர் 2023 முன்னாடி. ஓகே. என்னுடைய 19வது கேள்வி, நிதி சார்ந்த தகவல்கள் அளிக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை ஒரு நியூஸ் லெட்டரோ இல்லை ஒரு மணி கண்ட்ரோல், இடி மணி, வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் வச்சுருக்கீங்களா? ஓகே. ஆஃபீஸில் இருக்குங்கிறதுனால இங்கேயே நான் யூஸ் பண்ணிப்பேன், தனியாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடல. ஓகே, இட்ஸ் அ வெரி குட் ஆன்சர். அட்லீஸ்ட் ஆஃபீஸ் மூலமாவது இந்த அவேர்னஸ் வருது. ஏன்னா கூகுள்லேயே எல்லாமே கிடைக்கணும் போது நான் எதுக்கு இதை பண்ணணுன்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஓகே. கூகுளில் என்ன இருக்கும்னா மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருக்கும், பெய்டு ரிவ்யூஸ் முதல்ல வரும். ஓகே. ஃப்ரம் தி ஹார்ஸ் மவுத் தகவல்களை எக்ஸாக்ட் லிங்கோட உங்களால் நிறைய இடத்துல பார்க்க முடியாது. ஓகே. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மணி கண்ட்ரோல் ஒரு தகவல் நீங்கள் படிக்கிறீங்கன்னா கீழே ஒரு லிஸ்ட் போட்டிருப்பாங்க, தி ஆக்சுவல் செபி சர்க்குலர், அதோடைய லிங்க் இங்கே இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆத்தென்டிக் சோர்ஸஸ்க்கே உங்களை நேவிகேட் பண்ணி கூப்பிட்டு போயிடும். ஓகே. அண்ட் பீப்புள் ஹூ ரைட் த காலம்னிஸ்ட் நம்ம சொல்கிற ஆட்கள் அந்த மாதிரியான நியூஸ் லெட்டர்ஸில் உண்மையிலே ஒரு ஆர்ஐஏவாக இருப்பார், ஒரு ரிசர்ச் அனலிஸ்டாக இருப்பார். ஓகே. ஹி வுட் பி அ சிஎஃப்ஏ or he would be a CFP. So அவங்க கொடுக்குற suggestions will have an added weightage rather than somebody writing a random blog in Google. அதனால தான் இந்த கேள்வியை நான் கேட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைனா வருஷத்துக்கு வெறும் 99 ரூபாய்க்கே நிறைய பேக்கேஜஸ் கிடைக்குது, இடி மணிலையும் மணி கண்ட்ரோல் ப்ரோலையும். அந்த மாதிரி நிதி சார்ந்த தகவல்களை தினமும் டைஜஸ்ட் மாதிரி தரக்கூடிய ஏதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஆடியோ புக் சப்ஸ்கிரிப்ஷன். ஏற்கனவே மணியை பற்றியும் சைக்காலஜி ஆஃப் மணியை பற்றியும் வெளியே வந்திருக்க பல நூல்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆடியோ புக்ஸாக இருக்குது. ஓகே. குக்கு எஃப்எம் மாதிரியான இடங்களில் நிதி சார்ந்த பாட்காஸ்ட்டுக்கும் நிதி சார்ந்த தகவல் அளிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது இந்த நியூ இயரில் நீங்கள் பண்ணுற ஒரு வேல்யூ அடிஷனாக இருக்கும். ஓகே. அப்படியே வந்து காவேரி பிஸ்னஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது வந்து இன்னொரு வேல்யூ அடிஷன் இருக்கலாம் தாராளமாக. 20வது கேள்வி ரொம்ப கிரிட்டிக்கலான கேள்வி. இது குருஜி கேட்டால் என்னையே திட்டுவார். ஓகே. உங்களுடைய சம்பளம் வருஷத்துக்கு 10% அது ஹைக் ஆகுதா? போன வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், நான் இந்த வருஷம் ஆகும்போது குருஜி மாதிரி நல்ல முதலாளிகள் இருக்கக்கூடிய இடங்களில் அது நடக்கும். ஓகே. 10% கூட உங்களால் ஆனுவல் ஹைக் இன்க்ரீஸ் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் விலகிறது பெட்டர். அந்த இடத்துக்கு விட்டு விலகிறதுக்கான குவாலிட்டிஸை நீங்கள் வளர்த்துக்கிறது பெட்டர். ஏன்னா இன்ஃப்ளேஷன் நம்ம ரேண்டமாக சொல்லும்பொழுது எல்லாருமே 7 to 8% சொல்லுவாங்க. பட் ப்ராக்டிக்கலாக அது அப்படி இல்லை. மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் டபுள் டிஜிட், எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் டபுள் டிஜிட். ஒரு மிடில் கிளாஸ்காரனுக்கு நடக்கக்கூடிய பெரும்பாலான செலவுகள் இந்த படிப்பு சார்ந்தும் மருத்துவம் சார்ந்தும் தான். முக்கியமான செலவுகளே டபுள் டிஜிட்டில் க்ரோ ஆகிட்டு இருக்கும் பொழுது சேலரி மட்டும் 10% கூட தாண்டாமல் அப்படியே உட்காந்துட்டு இருந்ததுன்னா எதர் யூ நீட் டு ஸ்விட்ச் யுவர் ஜாப், ஸ்விட்ச் யுவர் இண்டஸ்ட்ரி ஆர் இன்க்ரீஸ் யுவர் ப்ரொஃபிஷியன்சி அண்ட் ட்ரை டு பிகம் இண்டிபெண்ட் ஆண்டர்பிரனர் ஒரு ஃப்ரீலான்சர் வேர் நீங்கள் போடுற மணி இருக்குது தெரியுமா, அது உங்களுக்கு ஈட்டி தர, நீங்கள் போடுற டைம் இருக்குது தெரியுமா, அது உங்களுக்கு ஈட்டி தரக்கூடிய மணி அதிகமாக இருக்கும். ஓகே. நீங்கள் உங்கள் 9 to 5 இருந்து நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதே 9 to 5 உங்களால் இரட்டை முறை சம்பாதிக்க முடியும் உங்களுடைய ஸ்கில்ஸை வச்சு அப்படின்னா நீங்கள் துணிஞ்சு அதில் இறங்கலாம். கீப்பிங் இன் மைண்ட் த இன்ஃப்ளேஷன் ரன்ஸ் ஆன் 2 digit whereas your income is still babbling around 1 digit. ஓகே. இப்போ இந்த 20 கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின் வந்து பாஸு, எத்தனை கொஸ்டின் கரெக்டாக அதை வீடியோ ரிவைண்ட் பண்ணி நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 11 கேள்விகளுக்கு நீங்கள் நல்லா தான் பதில் சொல்லியிருக்கீங்க. ஓகே. இந்த எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் நோன்னு பதில் சொல்லியிருந்தாலுமே நான் உங்களுக்கு பாஸ் மார்க் தான் போடுவேன். ஏன்னா இப்படி ஒரு கேள்வி இருக்குது, இப்படி ஒரு வேக்யூம் இருக்குது அப்படின்றத நீங்கள் டயக்னோஸ் பண்ணதுக்கே உங்களுக்கு நீங்கள் ஒரு சலாம் போட்டுக்கலாம். ஓகே. இந்த ஒரு பத்திரிக்கையில் போடுவாங்களே குட்டு சொட்டு அப்படின்னுட்டு, ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு ஒரு சொட்டு போட்டுக்கலாம். ஓகே. இதை டயக்னோஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த டயக்னோஸ் பண்ண டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் தர மாதிரி தான். இதை நான் இது வரைக்கும் பண்ணலை அப்படின்றத நீங்கள் உணர்ந்ததே இந்த புத்தாண்டுக்கு முன்னாடி நீங்கள் அடைஞ்ச ஒரு மிகப்பெரிய அறிவு மோட்சம் நான் சொல்லுவேன். ஓகே. நெக்ஸ்ட் ஜனவரியிலேருந்து இதை நீங்கள் சீர்படுத்திக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 2025 நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது யூ வுட் பி அ பெட்டர் விஜிலன்ட் பர்சன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். ஓகே. ஃபினான்ஷியல் பிளானிங் எப்படி பண்ணுறது, 2024 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாம் ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்தெந்த முக்கிய முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு பல கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டேன். ஆனால் அவர் என்கிட்ட இருந்து ஒரு 20 கேள்வியை கேட்டு அதிலிருந்து சில ஆன்சரை எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இது வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் பயனடையட்டும். பர்சனலாக இந்த இடத்துல எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுது. என்னென்னா அடுத்த ஒரு 10 வருஷத்தில் தமிழ்நாட்டில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு ஃபினான்ஷியல் எஜுகேட்டராக மோகன் இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலேயே அதுக்கான அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டிருக்கோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மோகன். இதே மாதிரி நம்ம தொடர்ச்சியாக அடிக்கடி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம்.
ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்டுடியோக்கு வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பேங்கர், சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மோகன்குமார் ராமகிருஷ்ணன், எக்ஸ் பேங்கர், எக்ஸ் பேங்கர்னு சொல்லுமா, என் பேங்கிங்கில் தான் ஒர்க் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. போன மாதம் ரிசைன் பண்ணிட்டு. போன மாதம் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீட் பண்ணும்பொழுது நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தேன், பேங்க்கில் தான் இருந்தார், இந்த வேலையை விட்டேன் அப்படின்னாரு. அது எப்படின்னா ஒரு 1 இயர் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு பேங்க்லேருந்து வேலையை விட்டுருக்காரு. 3வது வாட்டி நீங்கள் ரிசைன் பண்ணியிருக்கீங்க. என்ன காரணம் 3வது வாட்டி ரிசைன் பண்ணுறதுக்கு? சில விஷயங்கள் இல்லை, இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், the time that you put in, the money that you get back. 9 கிரகங்களில் உச்சம் பெற்ற ஒருவன் பேங்க் வேலைக்கு போய் அப்படின்னு இல்லை, ஒரு பெரிய வேக்யூம் ஐ ஃபீல் தமிழ்நாட்டில் இருக்குது கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ். லைக் இப்போ குஜராத்தை எடுத்துக்கிட்டா, இல்லை எம்பி எடுத்துக்கிட்டா, மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டா விட அங்கே த நெக்ஸ்ட் யூத் ஆஃப்டர் 2000க்கு பிறகு பிறந்தவர்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிதி சார்ந்த அறிவு, அந்த நிதி சார்ந்த அறிவை பரப்புறதுக்கான ஆட்கள். ஸோ ஏதோ ஒரு பிரான்ச்சில் போயிட்டு ஒரு பேங்க் மேனேஜராக, நீங்கள் ஒரு பிரான்ச் மேனேஜராக உட்காராமல் தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் பண்ணி நிறைய பேருக்கு எஜுகேட் பண்ண போகிறோம்னு சொல்கிறீங்க. ட்ரூ. இதுக்கான அரசு சார்ந்த முன்னெடுப்புகள் நிறைய பண்ணுறாங்க. நபார்டு மூலமாகவும், ஐஇபிஎஃப்னு சொல்லுவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்கில் இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி. ஓகே. ஐஇபிஎஃப்பும் நபார்டும் இந்த மாதிரி நாடு முழுக்க, இன்க்ளூடிங் இப்போ நான் அந்தமானில் ஒரு 50 கேம்ப் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி முன்னெடுப்புகள் இங்கு நம்ம மொழியில் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த வேக்யூமை அட்ரஸ் பண்ணுறது தான் தட் வுட் பி என்னுடைய மெயின் ரோலாக இருக்கும். ஓகே. ஷார்ப்பாக ஷார்ட்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியுமா, இதுதான் நான் பண்ண போகிறேன், இதுதான் என்னுடைய அடுத்த கட்டமான நகர்வாக இருக்க போகுது அப்படின்னு? அறிவொளி இயக்கம்னு சொல்லலாம். அறிவொளி இயக்கம். ஓகே. ஐ வாண்ட் டு பி an educator. ஓகே. I want to educate the bankers and I want to educate the general public. ஓகே. In all the legal frameworks. ஓகே. SEBI certified, AMFI certified, IRDA certified ஒரு ஸ்தாபனத்தை இன்னொரு 2-3 மாதத்தில் ஃப்ளோட் பண்ணுறதுக்கான ஒரு பதுங்கி பாயறதுக்கான ஒரு முயற்சின்னு வச்சுக்கலாம். சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். எப்போ பண்ண போகிறாரு, எங்கே பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வந்து வெரி சூன் நீங்கள் பார்க்கலாம். நம்ம அதெல்லாம் ஒரு ஆரம்பிச்சதுக்கு பிறகு திருப்பி நம்ம இன்டர்வியூ எடுப்போம். மோஸ்ட்லி அங்கே போய் எடுக்க மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏற்கனவே ஆஃபீஸ் பார்த்தாச்சு, ப்ராபப்ளி அங்கே உங்கள் டீம் ஒரு நாள் ஒரு ரவுண்ட்ஸ் அப் கொண்டு வரணும். ஓகே. சின்ன சின்ன முன்னெடுப்புகள் நிறைய மோகன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதனால தான் ஏற்கனவே நான் சொன்னேன், அடுத்த ஒரு 10 வருடங்களில் தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து ஃபினான்ஷியலி எஜுகேட்டடாக இருக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக மோகன் இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த அறிகுறிகள் நல்லாவே தெரியுது. அது நிச்சயமாக அடுத்த 10 வருடத்தில் நடக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இதை பார்த்து பயனடையட்டும். ஓகே. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.